சேர்த்து சொல்லிட்டோம். சரி, இந்த வருஷம் இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பிரச்சாரமும் சரி, நீங்கள் அந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா 2021 ஒரு ஒற்றை நோக்கோட ஒரு பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டாங்க. அது ஒரு நரேட்டிவ் அவங்களால செட் பண்ண முடிஞ்சு. பதவிக்காகவும் தங்கள் ஓட்டுகளை விற்கிறார்களே, இவர்களா அப்பாவி மக்கள். இந்த முறை முதலமைச்சருடைய பிரச்சாரமே பெரிய அளவுக்கு கிரவுண்ட்ல போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா இல்லை. இபிஎஸ் பேசக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் மக்கள் ரிசீவ் பண்றாங்க. அதே மாதிரி விஜயுடைய பிரச்சாரமும் மக்கள் விஜய் பார்க்க வராங்க, ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். மனசாட்சியே இல்லாம பேசக்கூடாதியா. திமுகவுடைய பிரச்சாரம் அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது நலத்திட்ட உதவிகளை நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு சிறப்பான அரசாங்கத்தை நடத்தியிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு எங்க பதவி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லையும் இருப்பாங்க, துரும்பலையும் இருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் எடுத்துங்க. துணை முதலமைச்சர் கடந்த முறை செங்கலை அவரு வச்சு பிரச்சாரம் பண்ணும்போது மாநிலம் முழுவதும் அது ஒரு பெரிய பேச்சு பொருளா மாறுச்சு. இந்த முறை அவருடைய பிரச்சாரம் பெரிய அளவுல டேக் ஆஃப் ஆகல. அந்த நீ எந்த வேலைக்கு அந்த வேலையை மட்டும் பாரு, இங்க சொரிஞ்சு விடுற வேலை வச்சுக்காத. நீங்க புதுசா ஏதாவது பேசுங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. பெரிய அளவுல அந்த பிரச்சாரம் டேக் ஆஃப் ஆகல. அதே மாதிரி சீமான் அவர்களுடைய பிரச்சாரமும் உங்களுக்கு அவரு ஒரு பக்கம் விஜயை அவர் ரொம்ப அட்டாக் பண்ணி பிரச்சாரம் பண்றதுனால அவரு சொல்லக்கூடிய கருத்துகளும் பெரிய அளவுல மக்கள் மத்தியில போய் சேராம போயிருக்கு. சொல்லுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுலயே குடி வச்சுக்கலாம். யார் அவர் காண்டாபுரத்துக்கு வேட்டி சட்டை போட்ட மாதிரி மல்லியா தொடர்ச்சியாக அவர் பேசுற அட்டாக் பண்றாரு. இல்ல தொடர்ச்சியா அவர் பேசுற பிரச்சாரங்கள்ல அவருடைய கட்சியுடைய ப்ரொஃபைல்ல முன்னணி பேச்சாளர்கள் விஜய் அதிகமா அட்டாக் பண்றாங்க. நீங்க உங்க கட்சியுடைய கருத்துக்களையோ உங்க விஷயங்களையோ சொல்றது நீங்க அந்த கட்சி எதுக்கு இப்பே கத்தி எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? பிரஸ் வரட்டும். நீங்க விஜய் பிரச்சாரத்தை சொல்றீங்களா கட்சிக்காரங்க? இல்ல ரெண்டுமே சொல்றேன். சீமானுடைய பிரச்சாரமும் விஜய் அட்டாக் பண்ற அளவுக்கு அது போகுது அப்படின்னும் போது அது விஜய் இலவசங்கள்ல ஒரே குட்டையில மூணாவது சொல்ல வராரு அப்படின்றதே தெரியாம போகுது. செஞ்ச தப்பை எல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. ஒரு பெரிய அளவுக்கு எடுபடாம போயிருக்கிறது. இது மாநில அளவுல கூட இல்ல. அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள்ல பாத்தீங்கன்னா அம்மையார் பிரேமலதா அவர்கள் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. பார்ட்டியோட ஸ்டாண்ட் வேற, கவர்மெண்ட் ஸ்டாண்ட் வேற. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததுல உன்னோட பீரியட் இல்ல. இப்ப டெண்டர் சிஸ்டம், எவன் நிறைய காசு கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. தனியா பேசலாம். சிறிய கட்சிகளோட செயல்பாடு ஒரு சில கட்சிகள் காங்கிரசும் திமுகவும் ஒரே மேடையில பிரச்சாரம் பண்றதுக்கு இரண்டு தலைவர்களும் தயங்குகிறார்.